அஸ்ஸாம்ல தேர்தல் நடக்குது. ஏன் அஸ்ஸாமில் எந்த சீஃப் செக்ரட்டரி மாத்தல, டிஜிபியை மாத்தல? வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டில் மட்டும் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் மாற்றுவது அப்படி என்றால் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் ஒரு நேர்மையான தேர்தலை நடத்துமா? பல லட்சம் ஓட்டுகள் தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால்ல 93 லட்சம் ஓட்டுகள் அங்கே நீக்கப்பட்டு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் உட்படவே இதில் அவர்களுடைய கைக்கு அடக்கமாக இருப்பதாக கருதுகிறோம். ஏன்னா எஸ்ஐஆரை பற்றிய விசாரணையை உச்ச நீதிமன்றம் செய்யவில்லை. அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா அவங்க கையில் எடுத்தது சென்சார். இங்க ஒரு சினிமாவை கூட வெளியிட முடியாது என்றால் செய்து விடுவார்கள். கூட்டணிக்காக 21 மணி நேரம் சிபிஐ விசாரணை நடத்துவார்கள். பாஜகவுக்கு வாக்களித்தால் திருப்பரங்குன்றம் போல் எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை என்பது தேவையில்லாமல் உருவாகும். ஓராண்டு தமிழ்நாடு மதுரை வளர்ச்சியின் பின்தங்கியது போல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வளர்ச்சியில் பின்தங்கும். ஒரு வெளிநாட்டு தலைவர் இந்த துணி போட்டு மூடுறாங்களே குஜராத் டெவலப்மெண்ட் பாருங்க, அந்த மாதிரி ஊடகங்கள் கவனத்தை திசை திருப்பி கொண்டே இருக்கே தவிர உண்மையான இஷ்யூஸ் பேசுறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். மாநிலத்தினுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். 5வது நிமிடத்தில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்றாரு கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு திமிர், எப்படி வந்தது? திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்பதற்காக அவர்கள் 0, மதுரைக்கு மெட்ரோ மறுத்ததற்காக அவருக்கு 0, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ மறுத்ததற்காக அவருக்கு 0, ஓசூருக்கு ஏர்போர்ட் கொடுக்க மாட்டேன் என்பதற்காக அவருக்கு 0. ஒரு மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸை இதுவரையில் அவர்கள் மதுரையில் உண்டாக்காததற்காக 0. நெல்லிலே ஈரப்பதம் என்னவென்று தீர்மானிப்பதை கூட நம்மிடம் கொடுக்காததற்காக அவர்களுக்கு 0. கீழடி அறிக்கையை, அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்காக அவர்களுக்கு 0. தமிழ் மக்கள் பாடம் கற்பிக்க வேண்டும். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது ஜீரோ பிஜேபி என்ற ஒரு பிரச்சாரத்தை வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு அகில இந்திய அளவில் பார்த்தால் பிஜேபிக்கு பெரிய சவாலாக அவர்கள் பார்க்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, அதே போன்று மேற்கு வங்கம். இந்த 3 மாநிலங்களும் தற்போது தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது இந்த மாநிலங்களில் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் ஊடுருவியாக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு பாரதிய ஜனதா கட்சியும் அது சார்ந்த மதவரி அமைப்புகளும் பல்வேறு முயற்சிகளை போட்டு வருகிறது. நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீண்ட நெடுங்காலமாக நாம் போராடி ஒழிக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கக்கூடிய ஜாதி, அதே போன்று மதவரி, இவற்றையெல்லாம் அவர்கள் மீண்டும் உருவாக்கி மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். எனவேதான் இன்றைக்கு அகில இந்திய அளவில் பல்வேறு இந்த சிவில் சொசைட்டி தலைவர்கள், வெகுஜன மக்கள் மத்தியில் பணியாற்றக்கூடிய பல்வேறு சமூக ஆர்வலர்கள் ஒன்று கூடி இந்த தேசத்தை பிஜேபியிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே 3 முழக்கங்களை, ஒன்று, இந்த தேசத்தின் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், இந்த நாட்டின் இயற்கை வளங்களை பாதுகாப்போம், அதுபோன்று இந்த நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்போம். ப்ரொடெக்ட் ஃபியூச்சர், நேச்சர் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் என்ற ஒரு முழக்கத்தோடு இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவதற்கான ஒரு முடிவினை எடுத்து அதனுடைய முதற்கட்டமாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த தொகுதியிலும் வென்றுவிடக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் இந்த நாட்டை பிளவுபடுத்துகின்ற மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் மக்களை பிரிக்கக்கூடிய இந்த பிஜேபியினுடைய முயற்சிக்கு என்றைக்கும் துணை நிற்க மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் நாம் இந்த ஜீரோ பிஜேபி என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றோம். இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லுள்ளம் கொண்டவர்கள் இந்த நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். அதுபோன்று இந்த நாட்டில் நாம் அண்ணல் அம்பேத்கர் போன்ற அறிஞர்கள் வடிவமைப்பு தந்த இந்த அற்புதமான இந்த அரசமைப்பு சட்டத்தையும் அது சார்ந்து நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மக்களாட்சி தத்துவத்தையும் நாம் பேணி பாதுகாப்பதற்கு இதில் எல்லா நம்முடைய மக்களும், தமிழ்நாட்டு மக்களும் ஒரு பேராதரவை தந்து இந்த ஜீரோ பிஜேபி கேம்பெயின் முழு வெற்றி பெற நாங்கள்
தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 27 தொகுதிகளில் போட்டியிடும் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான். தோற்கடிப்பது மட்டுமல்ல, டெபாசிட்டே முடிந்தால் வாங்க விடாமல் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக உங்கள் முன்னால் வைக்கிறோம். ஏன் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்லியாகணும். என்னமோ இல்லை, என்ன கேட்டால் அதுதான் தமிழ்நாடு மாடு. 1967 அதுதான் மாடு. இங்கே யார் வர வேண்டும்னா எந்த அகில இந்திய கட்சியும் அல்ல, இங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டி தான் வரணும் அப்படி என்பதில் முன்னிலையில் இருப்பதாக கருதி இப்போ 2014க்கு அப்புறம் டாலர் 100 நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு 100 ரூபாய். பெட்ரோல் 100 தாண்டி விட்டது. எல்பிஜி சிலிண்டர் 1000 நெருங்கி கொண்டிருக்கிறது. கோல்டு தங்கம் 1,00,000 எப்போதோ தாண்டி விட்டது. அதுக்கடுத்து எப்போதும் இல்லாத அளவில் இன்னைக்கு பிஜேபி அனைத்து இன்ஸ்டிடியூஷன்ஸையும் அனைத்து அமைப்புகளையும் தனியாக எடுத்துக்கொண்டது. எலெக்ஷன் கமிஷன் உட்பட, நீதித்துறையை உட்பட எப்போதும் இல்லாத அளவில் இந்த 75 ஆண்டு காலத்தில் நீதித்துறையில் எப்போதுமே 3 நீதிபதிகள் பேர் இம்பீச்மெண்ட் மோஷன் ஒரே நேரத்தில் இருந்ததில்லை. இப்போதுதான் 3 நீதிபதிகள். தமிழ்நாட்டை சேர்ந்த GR சாமிநாதன் பேரில் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் இருக்கிறது. சேகர்குமார் யாதவ் அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதியின் பேர்ல இருக்கிறது. யஷ்வந்த் வர்மா டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியின் பேர்ல இருக்கு. இந்த மாதிரி 3 பேர்ல பெண்ணியா இருக்கு. அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி 2018 மோடி ஆட்சியில் தான் அப்போது இருந்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அவை மேல் 4 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இது மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அவர் ஒன்றிய அரசுக்கு, மத்திய அரசுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் செயல்படுமாறு செய்கிறார் என்ற கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தினார். அதுக்கு அடுத்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிட்டா, இந்த எலெக்ஷன் கமிஷன் முழுக்க இது அவர் பேர்ல இப்ப 3 நீதிபதிகள் மட்டும் இல்ல, எலெக்ஷன் கமிஷன் பேர்லையும் இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணாங்க. நீக்க வேண்டும் என்ற இது கொடுத்தாங்க. அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை 193 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை அவர்கள் விசாரணைக்கே ஏற்றுக்கல, டிபேட்டுக்கே ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அதே இதுவும் எலெக்ஷன் கமிஷன் பேரிலும் முதலாக இந்த மாதிரி ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்றது 75 ஆண்டுகளை தான் முதல் முறை. அதே அடுத்து ஸ்பீக்கர் ஓம் பிர்லா பேர்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது இது 3வது முறையாக இருக்கலாம். ஆனால் இதே நேரத்தில் ஒரே நேரத்தில் நடக்கிறது. சேர்மன் ராஜ்யசபா தன்கர் அவர் பேரில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இவங்களுடைய ஆட்சியில தான். இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாருங்க, இப்ப தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது. இங்கே சீஃப் செக்ரட்டரியும் இங்க இருக்கக்கூடிய டிஜிபியும் மாத்துறாங்க. ஆனால் இன்று அசாம்ல தேர்தல் நடக்குது. ஏன் அசாமில் எந்த சீஃப் செக்ரட்டரி மாத்தல, டிஜிபியை மாத்தல? பீகார்ல தேர்தல் நடந்தது, அங்க ஏன் சீஃப் செக்ரட்டரியை மாத்தல, அங்க டிஜிபியை மாத்தல? வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டில் மட்டும் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் மாற்றுவது அப்படி என்றால் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் ஒரு நேர்மையான தேர்தலை நடத்துமா என்ற கேள்வியை நாங்கள் முன்னே வைக்க, அதுக்காக தான் அவங்கள 0 பிஜேபி என்பதை நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு இல்லைங்களா, அதை இன்னைக்கு பல லட்சம் ஓட்டுகள் தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்காலில் 93 லட்சம் ஓட்டுகள் அங்கே நீக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பா இப்போ சுப்ரீம் கோர்ட் உட்படவே இதில் அவர்களுடைய கைக்கு அடக்கமாக இருப்பதாக கருதுகிறோம். ஏன்னா எஸ்ஐஆரை பற்றிய விசாரணையை உச்ச நீதிமன்றம் செய்யவில்லை, அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் சட்டப்படி சரிதானா என்பதை ஒரு சிறப்பு அமர்வின் மூலமாக தீர்மானிக்க வேண்டும். என்ன சொல்றாங்கன்னா, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை இந்தியா முழுவதும், மாநிலம் முழுவதும் நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்படுது. வேண்டுமென்றால் ஒரு கான்ஸ்டிடியூஷன் நடத்தலாம் அல்லது ஒரு கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பகுதியில் நடத்தலாம் என்பதுதான் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் சொல்றது. அதனால தான் நம்ம இதை சொல்றோம். எனவே எல்லா அமைப்புகளையும் அவர் கையில் எடுத்துக்கொண்டார்கள். நான் இப்ப மீதியெல்லாம் பெருசா சொல்ல போறது இல்லை. கடைசியா அவன் கையில் எடுத்தது சென்சார் போர்டு.
இங்க ஒரு சினிமாவை கூட வெளியிட முடியாது என்றால் செய்து விடுவார்கள். கூட்டணிக்காக 21 மணி நேரம் சிபிஐ விசாரணை நடத்துவார்கள். அந்த இதையெல்லாம் தான் நம்ம வந்து இங்க ஜீரோ பிஜேபின்றது காரணமா சொல்றோம். ஹிட்லர் எப்படி யூதர்களை வெறுத்தானோ, ட்ரம்ப் எப்படி ஈரானியர்களை வெறுக்கிறானோ, அதே மாதிரி இங்கே பிஜேபி இஸ்லாமியர்களை எதிர்க்கிறது. இங்கே ஒரு புல்டோசர் ஜஸ்டிஸ் தான் நடக்குது. இப்ப இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபிக்கு ஒரு முஸ்லிம் எம்பிகள் கூட இல்லை. குஜராத் அது அப்படின்னா மினிஸ்டர் இருக்க சான்ஸே இல்லை, எம்பி இல்லைன்னா. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி செய்தாலும் ஒரு முஸ்லீம் கூட எம்எல்ஏ கிடையாது பிஜேபிக்கு, மந்திரி இருக்க முடியாது. குஜராத்திலும் அதே நிலை தான். அவங்க எங்கெங்க இருக்காங்களோ இதுதான் இங்க நடக்குது. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல நான் 370க்குள்ள போகல, சாதாரண ஒரு விஷயம். 2019 அது மாநில அந்தஸ்து இழந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா மாற்றி, அப்போ என்னைக்கு அது மீண்டும் மாநில அந்தஸ்தை பெறும் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் பல்வேறு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை பற்றி மட்டும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 14% வந்து முஸ்லீம் பாப்புலேஷன், 543 எம்பியில் 77 பேர் இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிறது 24 பேர் தான், 1/3 கூட இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல ஒரே ஒரு முஸ்லீம் நீதிபதி, ஒரு எஸ்சி நீதிபதி, 0 ஷெட்யூல் ட்ரைப் நீதிபதி, ஒரே ஒரு உமன் நீதிபதி, 34 பேர்கள் இருக்காங்க. அப்படின்றதும் 2014 இருந்து இந்த 12 ஆண்டுகள்ல உயர் நீதிமன்றத்தில் 82% உயர் சாதிக்காரர்களே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் இந்த காரணத்துக்காக சொல்றோம். கடைசியா சென்னை தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்பதற்காக அவர்கள் 0, மதுரைக்கு மெட்ரோ மறுத்ததற்காக அவருக்கு 0, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ மறுத்ததற்காக அவருக்கு 0, ஓசூருக்கு ஏர்போர்ட் கொடுக்க மாட்டேன் என்பதற்காக அவருக்கு 0, ஒரு மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸை இதுவரையில் அவர்கள் மதுரையில் உண்டாக்காதற்காக 0. எங்கே நெல்லிலே ஈரப்பதம் என்னவென்று தீர்மானிப்பதை கூட நம்மிடம் கொடுக்காததற்காக அவர்களுக்கு 0. சென்னை மெட்ரோவுக்கான பணத்தை அளிப்பதில் ஆன தாமதத்துக்காக 0. கீழடி அறிக்கையை, அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்காக அவர்களுக்கு 0. தமிழ் மக்கள் பாடம் கற்பிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் மண்ணை தோண்டுவதற்கு கூட அதிகாரத்தை மறுக்கும் அந்த மத்திய ஆட்சி, குறிப்பாக இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு 0 0 0 என்பது சொல்லி என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன். எதிர்வர இருக்கும் தமிழ்நாடு தேர்தலில் ஏற்கனவே பொது தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நடந்தது போல ஓட்டு திருட்டு நடைபெற வாய்ப்புள்ளது என்று நாங்கள் கருதுகிறோம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் புகைப்படம் இல்லாத அடையாள அட்டை இருந்தாலே வாக்களிக்கலாம் என்று அறிவித்திருக்கிறார். இது வடநாட்டிலிருந்து இங்கு பாஜகவுக்கு ஆதரவாக சேர்த்து வைத்திருக்கும் வாக்காளர்களை வாக்களிக்க வைக்கும் தந்திரமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த தேர்தல் ஒரு வெளிப்படையான தேர்தலாக நடைபெற வேண்டும். நாடு முழுவதும் பல்வேறு தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது, மக்களின் தீர்ப்பு திருடப்பட்டிருக்கிறது. ஆகையால் 17C ஃபார்மை வாங்கி அன்றைய தினமே அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது இணையதளத்தில் வெளிப்படையாக பகிர வேண்டும் என்று ஜீரோ பிஜேபி இயக்கத்தின் சார்பிலே கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் வெளிப்படையான 17C வெப்சைட் என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். அதிலே கட்சிகள் 17C ஃபார்மை எங்களிடம் அளித்தால் உடனடியாக நாங்கள் பதிவேற்றம் செய்வோம். ஏனென்றால் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி தேர்தல் வெற்றி பெறும் உத்தியை அவர்கள் தொடர்ந்து பாஜகவினர் செய்து வருகிறார்கள். தேர்தல் கமிஷன் அதுக்கு உடந்தையாக இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளும் தமிழ்நாடு மக்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே நிறைய வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக பரகல பிரபார் அவர்களும் தீஸ்தா சேத்தல்வாத் அவர்களும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல்வேறு கூட்டங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மதுரையில் கூட 2வது இடம் பாஜக எப்படி வந்தது என்ற சந்தேகம் நாங்கள் எழுப்பினோம். எனவே இம்முறையும் தேர்தலில் வாக்கு திருட்டு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான்
நாங்கள் ஒரு வெப்சைட் 17C வெப்சைட் தொடங்கி இருக்கிறோம். அந்த 17C வெப்சைட்டில் எல்லா விவரங்களையும் எல்லோரும் வெளிப்படையாக கொடுத்தால் நாங்கள் அறிவித்து தேர்தல் ஆணையம் அந்த தில்லுமுள்ளு வேலையில் செய்ய விடாமல் தடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பாஜகவுக்கு வாக்களித்தால் திருப்பரங்குன்றம் போல் எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை என்பது தேவையில்லாமல் உருவாகும். ஓராண்டு தமிழ்நாடு மதுரை வளர்ச்சியின் பின்தங்கியது போல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வளர்ச்சியில் பின்தங்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்டப்பேரவை பாஜக இல்லாத சட்டப்பேரவையாக உருவாக்க தமிழக மக்கள் நாம் உறுதியேற்க வேண்டும் என்று அறைகோவல் விடும். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் லைட்டர் வெயிட்ல ஐ வாண்ட் டு சே சம்திங், கொஞ்சம் லகுவாக்குறதுக்காக. இந்த 0B பிஜேபின்னு கேட்கும்போது 0B ஞாபகம் வந்துருச்சு. 0Bன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், வாட்டர் ஃபில்டர். 0B வாட்டர் ஃபில்டர் எதுக்குன்னா அந்த கிருமிகள் தான் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான விளம்பரமாக இல்லை நம்ம, ஆனால் கிருமிகளை வந்து வடிகட்டுறதுக்கான ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு சிஸ்டம். அந்த மாதிரி நம்மளோட இந்த சிவில் சொசைட்டி என்பது அப்படிப்பட்ட ஒரு 0B ஃபில்டர் மாதிரி ஒரு பிஜேபி என்ற கிருமியை வந்து தமிழ்நாட்டில் பரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் சிவில் சொசைட்டின்னு ஏன் சொல்கிறோன்னா, இப்போ தேர்தல் நடக்குது, தேர்தல் அரசியல் வெற்றி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து வின் பண்ணுவாங்க. இப்போ 2021 தேர்தல் நடத்தப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம், தமிழகம், கேரளா 3 வந்து இதுதான் வந்து ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த மோடி வேவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேவ் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 மாநிலங்கள் தான். அதனால தான் இந்த 3 மாநிலங்கள் மேலே அதிகமான தாக்குதல் நடக்குது, பல முனை தாக்குதல் நடக்குது. இங்கே ஊடகத்தின் மூலமாகவும் இது வந்து நமக்கு உரிமைகள் மறுப்பதன் மூலமாக அதுக்கு அந்த விளம்பர அவர் ஹரிபரந்தாமன் அவர்கள் இதெல்லாம் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. பட் என்னன்னா, இந்த தேர்தல் வெற்றியின் மூலம் மட்டுமே வந்து நம்ம வந்து ஆட்சியிலேருந்து அகற்றலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபி இந்த அரசை வந்து அகற்றி முடியும் ஒரு பெரிய முயற்சி நடக்குது. ஆனால் தேர்தல் வெற்றியின் மூலமாக அந்த வெற்றி மட்டுமே போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முடியாது. ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் RSS பிஜேபி மத்திய அரசாங்கத்தை நீங்கள் வந்து தேர்தல் தோற்றால் கூட என்ன ஆகுன்னா, அவர்கள் வந்து இந்த கிரவுண்ட் லெவலில் பண்ணி வச்சிருக்க டேமேஜ், சிவில் சொசைட்டியில் பண்ணுற டேமேஜ், அவர்கள் வந்து வேர் விட்டு பரவி கிடக்கிறார்கள். கேரவனில் ஒரு கட்டுரை வந்து நூறாணி எழுதி நான் வந்து மொழிபெயர்த்த அந்த கட்டுரையில் வந்து எத்தனை விதமான அமைப்புகள் மூலமாக உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பத்தாது, எலெக்ஷன் வெற்றி மட்டும் பத்தாதுங்கும் போது தான் சிவில் சொசைட்டி. இந்த மேடையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஜனகராஜன் இருக்காரு, இவர் நீதித்துறை, இந்த அரசியல், இவர் இன்னைக்கு ஹீரோவாக இருக்கிற நம்முடைய சார் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு, வாஞ்சிநாதன், பாலகிருஷ்ணன் சார், ஒவ்வொரு துறையில் இருக்கட்டும். இது என்னன்னா, இது வந்து அரசியல் பிரச்சாரம் மட்டும் இல்லாமல் சிவில் சொசைட்டி பிரச்சாரமாக வந்து மக்களிடம் கொண்டு போவது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் முக்கியமான ஒரு கடமை என்பது மாணவர்கள். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், மாணவர்கள் இந்த இளைய சமுதாயம் 19லேருந்து 30, 18லேருந்து 30 வரைக்கும் அது எங்கே இருக்காங்க, எங்கே போகிறாங்கன்னா எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட கட்சியை நான் சொல்லலை, ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் நம்ம பொலிட்டிக்கலாக எஜுகேட் பண்ண வேண்டிய செக்ஷன் ஒன்று பெரிய செக்ஷன் இருக்குது. தேர்தல் வெற்றி முடிஞ்சோடனே என்ன பண்ணுவோம்னா, நம்ம மறுபடியும் ஆட்சியை அமைச்சிருவோம், ஆட்சிக்கான விஷயங்களை போய் இது பண்ணி எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஒரு சந்தோஷமான மனநிலை வந்து அந்த கொண்டாட்டத்தில் இருப்போமே தவிர, கீழே இருக்கும் அந்த தண்ணீரிலும் மண்ணிலும் கலந்திருக்கும் ஒரு கிருமி வந்து உயிரோடு தான் இருக்கும். அதை நம்ம வந்து எப்படி வந்து கவுண்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் சிவில் சொசைட்டி முன்னெடுப்பு. அதில் வந்து நம்ம இருக்கணும். இதில் வந்து ஊடகத்தை பற்றி, ஊடகத்துறை என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நல்ல ஒரு நிலைமை இருக்குது. இன்னைக்கு பல பேர் வந்து யூடியூபர்ஸோ மேடம்லாம் இருக்காங்க. யூடியூபர்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சேனல் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது வந்து பெரிய அளவு இருக்குது. ஆனால் வட இந்தியா, நார்த் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம்ல, அங்கே எப்படி இருக்குன்னா, அதாவது எமர்ஜென்சி டைமில் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்கேருந்து சென்சார்ஷிப் போட்டாங்க கவர்மெண்ட்ல. ஏன்னா ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்துக்குவாங்க, முரசொலி ஆஃபீஸ்லேயோ சிபிஎம் ஆஃபீஸ்லேயோ வந்து தீக்கதிர் ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்துக்குவாங்க. அவங்கள மீறி எதுவுமே பண்ண முடியாது. அப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து ஊடகத்துறையில் பற்றி அத்வானி ஒன்று சொல்லார். அத்வானி அவரை கோட் பண்ணுறதுக்கு மன்னிக்கவும், அவர் என்ன சொல்கிறாருன்னா, வி ஆஸ்க் யூ டு பெண்ட், யூ கிரால்டு. நாங்கள் உங்களுக்கு குனியத்தான் சொன்னோம் ஊடகத்தை, நீங்கள் வந்து தவழ்ந்து சென்றீர்கள். தவழ்ந்து சென்றீங்கன்னா வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. தவழ்ந்துன்னா இங்கே வேறு தவழறதை பற்றி ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் என்னென்னா, இன்னைக்கு ஊடகம் எப்படின்னா, நீங்கள் வந்து சென்சார்ஷிப் என்பது ஊடகத்துக்குள்ளேயே வந்துடுது, செல்ஃப் சென்சார்ஷிப். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஊடக முதலாளிகள் வந்து பெரும்பளவில் அகில இந்தியாவில் வந்து பெரும் ஊடகங்களை பெரும் அளவு வந்து கையில் எடுத்திருக்கிறது யாருன்னா அம்பானி, அதானி. இருக்கலாம் அவருக்கு யாருக்கு நண்பர்கள்? அம்பானி, அதானி வந்து யார் நண்பர்னு பார்த்தீங்கன்னா அவங்க. அப்போ என்னென்னா, ஊடகத்தில் இப்போ ஊடகம் எப்படி இருக்குன்னா, பொதுவான ஊடகம் தமிழ்நாடு பரவாயில்லங்கிறேன், எதை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்ய தான் ஊடகம்னு நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டோம். ஒரு 35 வருஷம் இண்டில் இருக்கும்போது இதை தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்.
இன்னைக்கு வந்து எதையெல்லாம் மறைக்க வேண்டும் என்பதுதான் ஊடகத்தோட பெரிய கவலையா இருக்குது. இப்போ ஒரு வெளிநாட்டு தலைவர் வந்து இந்த துணி போட்டு மூடுறாங்களே குஜராத் டெவலப்மெண்ட் மாதிரி, அந்த மாதிரி ஊடகங்கள் வந்து கவனத்தை திசை திருப்பி கொண்டே இருக்கே தவிர உண்மையான இஷ்யூஸை வந்து பேசுறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். செல்ஃப் கிரிட்டிக்கலாக பார்க்குறேன். அதனால வந்து இந்த சிவில் சொசைட்டி இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்குறேன். இதை வந்து மக்களிடம் கொண்டு செல்லணும். இளைய சமுதாயத்திலும் இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து நிறைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் இது பண்ணோம். இப்போது சார் ஹரிபரந்தாமன் சார் வந்து அழகாக ஏன் ஜீரோ பிஜேபி அப்படின்னு சொன்னார்ல, அதையே தனியாக ஒரு பேம்ப்ளெட்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப அப்பீல் ஆகும். இம்மீடியட் இஷ்யூஸ் அதே இருக்குல்ல, அது பண்ண இதை வந்து நம்ம தொடர்ந்து சோஷியல் மீடியாலையும் எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். எனவே வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஜீரோ பிஜேபி என்கின்ற எந்த ஒரு கேம்பெயின் அப்படிங்கிறது வந்து மிக 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 முக்கியமானது. முக்கியமாக நாம் 3 முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும் என்று நமது நண்பர் மனோ தங்கராஜ் அவர்கள் சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, தி ஃபியூச்சர் ஆஃப் அவர் கண்ட்ரி, தி நேச்சர் அண்ட் ப்ரொடெக்டிங் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, இயற்கை வளங்கள் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம், இயற்கை வளங்கள் நமக்கு எவ்வளோ முக்கியம், அந்த இயற்கை வளங்கள் இல்லை என்றால் நம்முடைய வளர்ச்சி என்ன ஆகும் அப்படிங்கிற கான்டெக்ஸ்டில் இன்றைக்கி வந்து பார்க்கும் பொழுது, கடந்த 10-15 வருடங்களாக பார்க்கும்பொழுது இயற்கை வளங்கள் நம்ம வந்து சுரண்டுறது மட்டுமல்ல, அழித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. மிக முக்கியமாக உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையை சொல்கிறேன் நான். நம்மளுடைய நிலத்தடி நீர் மிக மிக மோசமாக கீழே போய்கிட்டே இருக்குது. அகில இந்திய அளவில் உலகத்திலேயே நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சுகின்ற நாடு இந்தியா. இன்று 70% விவசாயம் நிலத்தடி நீரை நம்பியிருக்கிறது. 80% குடிநீர் நிலத்தடி நீரை நம்பியிருக்கிறது. 90%க்கு மேல் தொழிற்சாலைகளுக்கான தண்ணீர் நிலத்தடி நீர் நம்பியிருக்கிறோம். ஆனால் நிலத்தடி நீர் கீழே போய்கிட்டே இருக்கு. இதே நிலைமை நீடித்தால் நம்மளுடைய பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் வீழ்ச்சி அடைந்து விடும். இந்த கான்டெக்ஸ்டில் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சர் நம்முடைய வளர்ச்சி, வருங்காலத்தில் நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகிறது, எப்படி பாதுகாக்கப் போகிறோம், இந்த அரசியல் இது எப்படி அரசியல் கட்சிகள் இதை எப்படி பாதுகாக்கப் போகிறது, எப்படி நோக்குகின்றது என்று நம்ம பார்க்கணும். என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, இந்த வளர்ச்சியில் சுற்றுச்சூழல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும், அக்னாலேஜ் பண்ணணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டெவலப்மெண்ட் டயலாக். டெவலப்மெண்ட் டயலாக் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பெரிய அளவில் கொண்டு போகணும். அந்த டெவலப்மெண்ட் டயலாக் வந்து கான்டெக்சுவலைஸ் பண்ணி ஒரு முக்கியமாக ஒரு ஒரு வளர்ச்சி பாதிக்காத ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நீடித்த வளர்ச்சிங்கிற ஒரு பாதையில் அதை கொண்டு போகணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு அரசு மாமல்லன் ரிசர்வாயர் அப்படிங்கிற ஒரு ரிசர்வாயரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சூரிய சோலார் எனர்ஜிக்காக அந்த நிலங்களெல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. அந்த கான்டெக்ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வாயர் அமைக்கிறாங்க 5100 ஏக்கரில். அந்த ரிசர்வாயரை அமைச்சிட்டா அந்த நிலத்தை வேறு எதுக்கும் எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான வகையில் நிலம், நீர், காற்று நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும். இதை பாதுகாத்தால் நம்முடைய வளர்ச்சி நீடித்த வளர்ச்சியாக இருக்கும். ஆக இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான சூழலில் இன்றைக்கு இந்தியா இருக்கிறது. ஆக முக்கியத்துவம் நமக்கு வளர்ச்சி வேண்டும், ஆனால் அந்த வளர்ச்சி நீடித்த வளர்ச்சியாக இருக்க வேண்டும். நீடித்த வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றால் நீடித்த வளர்ச்சியில் சுற்றுச்சூழலுக்கு என்ன பங்கு, தி என்வாயன்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது, நேச்சர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்லி அந்த டெவலப்மெண்ட் டயலாக் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 2 செய்தி தான் சொல்ல போகிறேன், ஏன்னா 1 நிமிஷம் கொடுத்துருக்கிறாரு கடைசியில் இருந்ததுனால. இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும், அவைகள் எல்லாமே முக்கியத்துவமாக இருந்தாலும், இன்றைக்கு ஒரு 15 நாட்களுக்கு மிக முக்கியமாக இருப்பது இந்த தேர்தலில் அதை ஒட்டிதான் நம்முடைய இந்த ஜீரோ பிஜேபி என்கின்ற அந்த பிரச்சாரத்தை துவக்குகிறோம். இந்த தேர்தலை ஒட்டி தேர்தல் கமிஷனை தனது அடியாட்களாக மாற்றிக்கொண்ட இந்த பாஜக, நீதித்துறையும் அதே போல மாற்றிக்கொண்டு இன்றைக்கு இன்றைய நிலையில தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், 30 லட்சம் பேர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னென்ன திட்டங்கள், புதிய மாணவன், புதிய தலைவன் அல்லது மக்கள் உரிமை, பெண்கள் உரிமை என்று எது போட்டாலும்
மக்கள் அனைவரும் விரும்பி போடுவதற்கான அவர்களுக்கு வாக்குரிமை வேண்டும் ஒன்று. இரண்டாவது, அவர்கள் போட்ட வாக்குரிமை, அந்த வாக்குகள் எல்லாம் போட்ட சின்னத்தில் வந்து விழ வேண்டும். இவை எல்லாம் அதைத்தான் தலைவர் பிரபாகர் ரொம்ப அருமையா ஆந்திராவில் சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் மிக மிக மோசமாக தேர்தல் ஆணையத்தையும் எதிர்த்து நாம் மிகப்பெரிய அளவுக்கு போராட வேண்டியுள்ளது. மேற்கு வங்காளத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சி, திரிணாமுல் காங்கிரசுடைய ஒரு டெலிகேஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை பார்க்க போயிருக்கிறாங்க. அதாவது அந்த மாநிலத்தினுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். 5வது நிமிடத்தில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்றாரு கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு திமிர், எப்படி வந்தது? நீ வாழ்நாள் முழுவதும் உன்மேல் எந்த விதமான எஃப்ஐஆரும் போட முடியாது என்கின்ற அந்த திமிர் தானே. எனவே அங்கே அப்படி நடந்தது என்றால், இங்கே தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு, ஊழலுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரியை அங்கே மாநகர ஆணையராக போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளரை மாற்றி இருக்கிறார்கள். எனவே இவை அனைத்தையும் விட இது நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதுபோல இன்றைக்கு இது குறித்து நமக்கு ஒரே தீர்வு உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றத்துல போனா அங்க சொல்றாங்க 27 லட்சம் பேரை நீக்கியாச்சுங்க, டெலீட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு நீங்க மேல வேணும்னா ட்ரிபியூனல், அதாவது அட்ஜுடிகேஷனுக்கு போங்கன்னு சொன்னா அங்க என்ன சொல்றாங்க, உடனடியாக தேர்தல் சுப்ரீம் கோர்ட்ல, அதனால என்ன இப்பொழுது வாக்களி கேட்டார் என்ன கெட்டு போயிட போகுது, அடுத்த தடவை வாக்களிக்க தானே, பெர்மனண்டாவா நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது உச்சநீதிமன்ற நீதிபதி. இவர்கள் அடிப்படை உரிமை பற்றி என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள்? எனவே இதுதான் பாசிசத்தினுடைய கூறுகளாக நாம் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் எதிர்த்து இன்னும் நாம் அங்கே போராட வேண்டிய சூழ்நிலையில் தான் நாம் இங்கே நேரடியாக தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக 0 பிஜேபி 27 இடம் மட்டுமல்ல, கூடுதலாக 5 இடம், 5 இடங்களில் இந்த பாஜகவினுடைய தாமரை அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. எனவே 32 இடங்களில் நாம், அதாவது நோ பிஜேபி என்கின்ற முழக்கத்துடன் இந்த பிரச்சாரத்தை இன்றிருந்து ஆரம்பிக்க போகிறோம். இது மக்களிடம் பெரிய அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். I am from Andhra Pradesh, living in Hyderabad, Telangana. And a state where in the last elections had seen 3 votes cast for minute. That's about every vote was cast in 6 seconds during the last election. That gave staggering victories to some parties and candidates, and incredible defeats, unimaginable defeats to some candidates and parties. So I came here because Tamil Nadu election is important for you, but it is equally important for us, and it has very significant implications for the entire country. That is the reason why I'm here. And I told you about the kind of irregularities of 6 people casting vote, 6 votes being cast every minute, because you have to be extremely careful about such designs that might also be implemented here. The reason why I said it is important is you might have seen the recent Ministry of Home Affairs circular, which made it compulsory that Vande Mataram, all the 6 stanzas have to be sung in every Government of India's official function. This is an attempt to slowly bring in the religious symbols and make them into state symbols. If this goes on, we might see the tricolor going up this year on the ramparts of Red Fort on August 15th, but a big question mark hangs over what kind of a flag, what flag would go up next year on August 15th.
And this also leads me to tell you that meetings like these, so meetings that are happening now, might become increasingly difficult until they become impossible to hold. We may not be able to hold even such press conferences. And in that context, the initiative that is being launched today, Zero BJP, is very, very significant. And I came here to stand by that initiative, to support that initiative. Why? Because I think every vote for BJP is a death blow to all the cherished values of our constitution. It will be a death blow to the harmony, communal harmony, linguistic harmony, harmony between regions. It would be a death blow to liberty. It will be a death blow to equality. It will be a death blow to fraternity. Every vote cast will be a death blow for social justice. Every vote cast for BJP will be a death blow for diversity, which is regional diversity or linguistic diversity, especially that's very dear to you, and cultural diversity. You know, it will deny you the right to decide what to eat, what to wear, and how to speak, and which language to speak, which language to study. It will be a death blow to federalism, the spirit of federalism, both political as well as fiscal. Therefore, please make sure, my appeal to you is, please make sure that the assembly that is going to be convened after the elections will have no representation from BJP, zero BJP in the new assembly. And last but not least, let me tell you, the people of Tamil Nadu are not going to fight only BJP. They are going to fight. They should be bracing themselves to fight the combined might of BJP, the Election Commission of India, and all the enforcement agencies. Beware of that. It is not an equal fight. It is not merely a political fight. It is a fight against the Election Commission also. Therefore, you have to be extremely careful, vigilant, and see that such poisonous forces do not enter the Tamil Nadu Assembly. Thank you very much.